திமுகவானது ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மையே. அந்த வகையில் அவர்களே சில ஊடகவியலாளர்களை விலை கொடுத்து வாங்கி தங்களுக்கு ஆதரவாக பேச வைத்து வருகின்றனர் என்ற செய்தியும் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் அதனை உண்மையாக்கும் வகையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சமீபத்திய நேர்காணலில் ஊடகவியலாளர் என்ற போர்வையில் திமுகவிற்காக வேலை செய்யும் தமிழ்கேள்வி செந்தில்வேலுக்கு அரசு கார் வழங்கப்பட்டதோடு அவர் தற்போது 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பிரம்மாண்ட வீடும் கட்டிக் கொண்டிருக்கிறார் என அம்பலப்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஊடகவியலாளர் என்று சொல்லி அந்த கட்சிக்குள்ள ஊடுருவி அவன் அரசாங்க காரில் வரலாம். 4 கோடி ரூபாய்க்கு சொந்த ஊரில் வீடு கட்டுறாரு அந்த ஊடகவியலாளர். திமுகவிற்கு முட்டுக் கொடுப்பதில் யார் இவரிடம் வந்தாலும் தோற்று விடுவார்கள். அந்த அளவிற்கு திமுகவிற்கு ஆதரவாக பேசி முட்டுக் கொடுப்பவர்தான் தமிழ்கேள்வி செந்தில்வேல். இவர் எந்த விவாத நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது நேர்காணலாக இருந்தாலும் சரி திமுகவிற்கு சொம்பு தூக்குவார். இதனால் சக ஊடகவியலாளர்கள் இவரை திமுக சொம்பு என விமர்சித்து வந்தனர். அதற்கு செந்தில்வேல் அவர்களே, நான் திமுக சொம்பு கிடையாது, திமுக அண்டா என தன்னைத்தானே சொல்லிக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் திமுக இவரை சிறப்பாக கவனித்து வருகிறது என்று நாஞ்சில் சம்பத் அம்பலப்படுத்தி இருக்கிறார். திமுகவானது செய்தி ஊடகங்கள் தொடங்கி யூடியூப் சேனல்கள், சமூக ஊடகங்கள் வரை என அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதையும் மீறி திமுகவிற்கு எதிராக யாராவது செய்தி வெளியிட்டால் அவர்களை மிரட்டி செய்தியை நீக்க சொல்வது, அதேபோல் சமூக வலைதளத்தில் யாராவது திமுகவிற்கு எதிராக கருத்து பதிவிட்டால் அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி கைது நடவடிக்கை எடுப்பது என பல வேலைகளை செய்து வருவதும் கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் தான் திமுகவினரே அவர்களுக்கு ஆதரவாக பேச பல யூடியூப் சேனல்களை விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கின்றனர். எனவே அதனை உண்மையாக்கும் வகையில் நாஞ்சில் சம்பத் திமுக ஆதரவு ஊடகவியலாளர்களுக்கு திமுக பல சலுகைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் திமுக அண்டா எனப்படும் செந்தில்வேலுக்கு அரசு கார் வழங்கப்பட்டதோடு தற்போது அவர் 4 கோடி ரூபாய் மதிப்பில் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை போட்டு உடைத்து இருக்கிறார்.